கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை வாசிக்கிறேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அங்கே 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என் மேல் என்று எழுதியிருக்கிறது, என் கீழ் என்று எழுதியிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, என் மேல எழும்பினதை எல்லாம் என் கீழாக அவர் மடங்க பண்ணினாராம். அதனால தான் என் மெசேஜுக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்தேன். நீ என்ன பண்ணினாலும் என்ன ஒன்றும் உன்னால் செய்ய முடியாதுன்னு. ஏன் அப்படி சொன்ன தெரியுமா? என்னை எதையெல்லாமோ பண்ணுறதுக்கு என்னை விட பெரிய சத்துருவை எல்லாம் பிசாசு ஏவி விட்டான். மனிதர்களின் ரூபமாக, பொருட்களின் மூலமாக, பெண்களின் மூலமாக. ஆனால் இன்னைக்கு சொல்ல முடியும், எதையெல்லாம் பண்ணிட்டும் என்னை ஒன்றும் பண்ண முடியாததுக்கு காரணம் அவர் என்னை யுத்தத்திற்கு பலத்தால் இடைகட்டினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் மேலே எதெல்லாமோ எழும்பிச்சு, அது எல்லாம் என் கால் அடியில் என் கீழே போயிருச்சு. என்னால் சமாளிக்க முடியாதுன்னு நான் நினச்சேன். இதில் இருந்து மீண்டு வர முடியாதுன்னு நினச்சேன். இந்த குழியிலிருந்து எழும்ப முடியாதுன்னு நினச்சேன். இந்த பாதிப்பிலிருந்து என்னால் மீண்டு வர முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் என் தேவன் என் மேல் எழும்பினதை எல்லாம் என் கீழாக மடங்க பண்ணின தேவனா இருக்கிறா. இன்னைக்கு உன்னாலையும் இதை சமாளிக்க முடியலையா? இந்த போராட்டத்தை தாங்க முடியலையா? இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, சில பாதிப்பிலிருந்து என்னால் வெளியே வர முடியலையேன்னு இந்த டிவிக்கு முன்னாடி இருந்து அழுது கொண்டு இருந்தனா, இயேசு உனக்கு விடுதலையை தருவாராக. ஹோலி ஸ்பிரிட் இயேசு உன் வாழ்க்கையை மாற்றுவாராக இயேசுவின் நாமத்தினால. என் மேலே யாரெல்லாம் எழும்புனாங்க தெரியுமா? என்னை விட படித்தவன் எழும்புனா, என்னை விட பணக்கார எழும்புனா, திறமையில் உருக்கிறவன் எழும்புனா. ஆனால் இன்னைக்கு அவங்கள எல்லாம் தேவன் என் காலின் கீழாக மடங்க பண்ணி என்ன அவங்க தலைக்கு மேலாக உயர்த்தினார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு படிப்பு இல்லைன்னு நினைக்காத, திறமை இல்லைன்னு நினைக்காத, அழகு இல்லைன்னு நினைக்காத, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னு நினைக்காத, புலம்பாத. இன்னைக்கு உன் கஷ்டத்தை எல்லாம் அவர் மாற்றி உனக்கு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்கிறேன். எல்லா தடையையும் ஆண்டவர் உடைச்சி பெரிய அற்புதத்தை செய்து சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.